ஹஸ்பண்ட்க்கு எப்போவுமே நான் செய்கிற பீக்கங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி புதுசாக பீக்கங்காய் வச்சு ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பீக்கங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்காக நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் 3 பச்சை மிளகாயும் 4 வரமிளகாயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காயை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு 2 திருப்பி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அந்த சட்னியில் அங்கங்கே பீக்கங்காய் தெரியணும். அப்போ தான் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியை அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான பீக்கங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.